Namaste, welcome to Nifyos Online Hindi. Class 10 NCERT syllabus, first lesson Saki. Saki lesson video upload பண்ணியாச்சு. சாக்கியோடைய 2 mark questions வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் லெசன் நல்லா லெசன் பண்ணியிருந்தீங்க, லெசனில் இருக்க அந்த மீனிங்ஸ் எல்லாமே எல்லா அந்த தோஹைக்கான மீனிங்ஸுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய 2 marks அதுக்கப்புறம் இந்த பிக் கொஷின்ஸ் ஸோ எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ओके फर्स्ट वन निम्नलिखित का भाव स्पष्ट कीजिए प्रश्न ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதனுடைய மீனிங்கை வந்து நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பிரஹ் புவங்கம் தன் பசை மந்த்ர நா லாகை கோய். நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் இந்த லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாக்கியில் பார்த்துருந்தோம், நம்ம வந்து கடவுளை நினைக்காம இருந்தோம் அப்படின்னா கடவுளை விட்டு பிரிந்து ஓகே அவரோட இது நமக்கு தேவையில்லை, நம்மளே எல்லாமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செப்பரேட்டாக நம்ம இருந்தோம், கடவுளை விட்டு நம்ம செப்பரேட்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்னா நம்ம உடம்புல வந்து பாம்பு ஊறிச்சுன்னா எப்படி இருக்கும், பாம்பு நம்ம உடம்புலே பாம்பு சரசரன்னு ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு அந்த ஃபீல் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கடவுளை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றது தான் இந்த லைனுடைய மீனிங்கு. மந்த்ரன லாகை கோய். ஸோ இந்த பெயினுக்கான மருந்தோ இல்லை ஏதாவது ஒரு மேஜிக்கோ எதுவுமே இல்லை, கடவுளோட கருணை மட்டும்தான் இதுக்கான மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இன் பக்தி கா பாவ் ஹை கி விரஹ் அப்படின்னா செப்ரேஷன், ப்ராக்கெட்டில் ஜுதாயி பிருத்கதா அல்காவ், அது எல்லா டேர்முக்கான மீனிங்குமே வந்து செப்ரேஷன் தான். விரஹ் ஏக் சர்ப்புக்கே சமான் ஹே. ஸோ அவரை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கிறதே ஒரு பாம்பு நம்ம மேலே ஊறுறதுக்கும் சிமிலர் சேம் சொல்லியிருக்காங்க. அந்த ஜோ ஷரீர் மே பசாத்தா ஹே அவர் ஷரீர் கா ஷய் கர்த்தா ஹே. ஷரீர் மே நம்ம உடம்பு மேலே இருந்துக்கிட்டு நம்ம உடம்பை வந்து சிதைக்குது. இஸ் விரஹ் ரூபி சர்ப்பு பர் கிசி பி மந்த்ர கா பிரபாவ் நஹி படுத்தா ஹே. இந்த செப்பரேஷனால் நம்ம மேலே அந்த பாம்பு இது மாதிரி இருக்குல்ல அந்த ஃபீலுக்காக மந்திரமும் இல்லை மருந்தும் இதுக்கு எதுவுமே இல்லை. क्योंकि यह विरह ईश्वर को न पाने के कारण सताता है. ஏன்னா இந்த செப்பரேஷன் வந்து ஆனால் ஏன் இதை நம்மளை சத்தாய்க்குது அப்படின்னா நம்ம கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஈஸ்வர்கோ ந பானைக்கே காரணம், கடவுளை நம்ம யோசிக்காமல் இருக்கிறது காரணத்தினால நமக்கு இப்படி இருக்குது. जब अपने प्रिय ईश्वर की प्राप्ति हो जाती है तो वह विरह रूपी सर्प शांत हो जाता है. எப்போ நீங்கள் வந்து கடவுளை வந்து நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ வந்து கடவுளில் நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசவும் அவரை வந்து கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ வஹ் விரஹ் ரூபி சர்ப் ஷாந்த் ஹோ ஜாத்தா ஹே. அப்போது அந்த பாம்பு இருக்கு இல்லையா நம்ம மேலே ஊறுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து அப்போ தான் சாந்தி அடையும். சமாப்த் ஹோ ஜாத்தா ஹே, அது கம்ப்ளீட் ஆகிட்டு அது வந்து முடிஞ்சிடும், நம்மளை அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாது, தொல்லை பண்ணாது. है अर्थात ईश्वर की प्राप्ति से इसका स्थायी समाधान है. ஸோ கடவுளோட கருணை நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஸ்தாயி அப்படின்னா நிரந்தர, ஸோ பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். प्रश्न 2 கஸ்தூரி குண்டலி பசை மிருக் ढूंढे बन माहिन. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து கஸ்தூரி அப்படின்றது ஒரு அரோமா, ஒரு மாதிரி ஒரு நல்ல வாசனை சரிங்களா. அது வந்து அந்த காடு முழுக்க எங்கேருந்து வரும் அப்படின்னா ஒரு மான் ஒன்று இருக்கும் ஒரு காட்டில், அந்த மானுடைய தொப்புள் கொடிக்கு பின்னாலேருந்து அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்த காடு ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த மானுக்கு வந்து தெரியாது தன்னோட அந்த தொப்புள் கொடிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இதிலேருந்து தான் இந்த வாசனை வருதுன்னே தெரியாமல் இந்த வாசனை எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த மான் வந்து அந்த காடு முழுக்க தேடும். அந்த மாதிரி தான் மனிதர்கள், கடவுள் வந்து நமக்குள்ளே தான் இருக்கார், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை இந்த கோயிலில் தான் இருக்கார், இல்லை இந்த இடத்துல இருக்கார், இந்த தீர்த்தங்களில் தான் இருக்கார், இந்த ஸ்தலங்களில் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இடமா தேடி அலையிறோம் அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. उत्तर इस भक्ति का भाव है कि भगवान हमारे शरीर के अंदर ही वास करते हैं. ஸோ கடவுள் நம்மளுடைய உடம்புக்குள்ளே தான் இருக்கார். जैसे हिरन की नाभि में कस्तूरी होती है पर वह उसकी खुशबू से प्रभावित होकर उसे चारों ओर ढूंढता फिरता है. எப்படின்னா ஹிரன்னா டீருங்க, ஓகே டீர் அதோட நாபிலேருந்து அதோட நாவல் கேவிட்டிலேருந்து தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வரும். பர்வஹ் உசி, ஆனால் அதை கேரே பண்ணாமல் அந்த குஷ்பூக்கே பிரபாவிட்ஸே அந்த
அந்த வாசனை இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால் சாரும் ஒரு 4 பக்கமும் அது போயிட்டு தேடுமா. ढूंढता அப்படின்னா सर्चिंग। ठीक उसी प्रकार से मनुष्य ईश्वर को विभिन्न स्थलों पर तथा अनेक धार्मिक क्रियाओं द्वारा प्राप्त करने का प्रयास करता है। ठीक उसी प्रकार ஸோ இதே மாதிரி தான் மனிதன் ஈஸ்வர்கோ கடவுளை விபின்ன ஸ்தலம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் पर तथा अनेक धार्मिक क्रियाओं रिलीजियस प्लेसेஸில் கடவுள் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அவரை தேடி அலையிறோம்। किंतु ईश्वर तीर्थों जंगलों आदि में भटकने से नहीं मिलते। கிந்து மீன்ஸ் பட், ஆனால் ஈஸ்வர் கடவுள் வந்து நம்ம பல ஸ்தலங்களுக்கோ இடங்களுக்கோ போயிட்டு நம்ம சுற்றுறதால, பட்டக்னே அப்படின்னா அலையிறது, அங்கங்கே அலையிறது, ஓகே, அங்கங்கே நம்ம போயிட்டு வர்றதுனால கடவுள் வந்து கடவுள் நமக்கு கிடைக்க மாட்டார்। வே தோ அப்னே அந்தகரண்மே ஜாக்னே சே ஹி மில்தே ஹே। ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கார் அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காங்க। ஜாக்னே அப்படின்னா எட்டி பார்த்து, நமக்குள்ளே நம்ம பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியும், கடவுள் வந்து காட் இஸ் இன்சைட் அஸ் அப்படின்றது நமக்கு புரிய வரும்னு சொல்லியிருக்காங்க। नेक्स्ट प्रश्न 3 जब मैं था तब हरी नहीं अब हरी है मैं नाहिन। இந்த இதுக்கான இந்த சாக்கிக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் எப்போ நமக்குள்ளே இருந்துச்சோ அப்போ வந்து கடவுள் நமக்குள்ளே இல்லை. ஆனால் எப்போ வந்து கடவுளோட கருணை எனக்கு கிடைச்சதோ அப்போ வந்து நான் அப்படின்ற அந்த அகங்காரம் எனக்குள்ளே இல்லை அப்படின்றது தான் இதுக்கான மீனிங்கு। इसका भाव है कि जब तक मनुष्य के भीतर अहम அப்படின்னா அகங்காரம் की भावना अथवा अंधकार विद्यमान रहता है। अंधकार அப்படின்னா டார்க்னஸ், ஓகே, அத்வா அப்படின்னா அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே அகங்காரம் இருக்கிறதும் அதுக்கு என்ன சமம்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு இருட்டில் இருக்கோன்றதுக்கு சமம்। தபு தக் உசே ஈஸ்வர் கி பிராப்தி நஹி ஹோத்தி, அது வரைக்கும் கடவுளோட கருணை அவனுக்கு கிடைக்காது। அகம் கே மிட்டே ஹி, அந்த அகங்காரம் எப்போ அவனை விட்டு போகுதோ ஈஸ்வர் கி பிராப்தி ஹோ ஜாத்தி ஹே, கடவுளோட கருணை வந்து அவனுக்கு கிடைச்சிடும்। கியோங்கி ஏன் அப்படின்னா அகம் और ஈஸ்வர் दोनों एक स्थान पर नहीं रख सकते। ஏன்னா அகங்காரம் இருக்க இடத்துல கடவுள் இருக்க மாட்டார், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க। ஈஸ்வர் को पाने के लिए उसके प्रतिपूर्ण संपन्न आवश्यक है। ஸோ கடவுளோட கருணை நமக்கு வேணும்னா நம்ம முழு மனசோட நம்ம என்ன பண்ணணும், நம்ம முழுமையாக வந்து நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நம்மளை கொடுத்துடணும், அப்போ தான் கடவுளோட கருணை வந்து நமக்கு கிடைக்கும்। நெக்ஸ்ட் லாஸ்ட் பிரச்சனை போத்தி படி ஜகுமுவா பண்டித் பயான கோய்। இது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வெறும் புக்ஸ் மட்டும் படித்து வைக்கிறதால நம்ம யாருமே வந்து பண்டிதர்கள் ஆகிறதில்ல, ஒரு பண்டிட் ஆகிறது இல்லை, ஓகே। ஆனால் இதுக்கு நெக்ஸ்ட் லைன் ஒன்று இருக்கும், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து கடவுளை பற்றின ஒரு வார்த்தை ஒரு எழுத்து தெரிஞ்சிருந்தா கூட நம்ம தான் பண்டித் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க। उत्तर इसका अर्थ है कि पोतियाँ एवं वेद पढ़कर संसार थक गया लेकिन आज तक कोई भी पंडित नहीं बन सका। அதாவது போத்தியாம் போத்தியாம் என்ப அதாவது புக்ஸு நம்ம படித்து இந்த உலகமே வந்து தக்கையா படித்து இது போய் சேர்ந்துட்டாங்க, ஆனால் யாருமே ஆஜ் இது வரைக்குமே யாருமே பண்டிதர்கள் ஆகலை। அர்த்தார்த் அதாவது ஈஸ்வர்கே பிரேம்கே பினா, கடவுளுடைய அந்த அஃபெக்ஷன் இல்லாமல், उसकी कृपा के बिना அவருடைய அந்த கருணை இல்லாமல் कोई भी पंडित नहीं बन सकता, யாரும் பண்டித் ஆக முடியாது। தத்துவ ஞான் की प्राप्ति नहीं कर सकता, அந்த தத்துவங்கள் படிக்கிறதுனால அதனுடைய நாலேஜுமே அவங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க। இங்கே ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அந்த லைனுக்கான மீனிங் மட்டும்தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க। ஓகே, நம்ம 4 பிரச்சனை பார்த்தாச்சு। இதில் டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க। நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம்। தேங்க்யூ, தன்யவாத்।